திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்று வந்து சரியான வேட்பாளர்களை களமிறக்கவில்லை, சரியான தேர்தல் வியூகம் வகுக்கவில்லை, வெற்றி பெறும் வாய்ப்புள்ளவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை. இதே நிலை தொடர்ந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி சாத்தியமில்லை, வாக்கு சதவீதமும் மிக குறைவாக இருக்கும். எனவே இந்த ஒற்றை தலைமை என்கிற நிலைப்பாட்டிலிருந்து மாறி மீண்டும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற பார்வையும் அதிமுக வட்டாரத்தில் வந்துவிட்டதுங்கிறதா இப்போ வருகிற தகவல்களாக செய்திகளாக இருக்கிறது. குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் பயணப்பட்டு கொண்டிருக்கிற திரு கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் மூத்த நிர்வாகிகள் சிலர் இது தொடர்பான ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் நமக்கு தகவல்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சாமானிய கீழே இருக்கிற தொண்டர்கள் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்துவிட்டு அரசியல் தொடர்பற்ற நிலையில் இருக்கிற சாதாரண உறுப்பினர்கள் இவர்கள் எல்லோரும் மனதிலுமே இந்த ஒன்றிணைப்பு என்கிற கருத்தாக்கம் இப்போது வந்திருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவிலும் எந்த விதமான மாற்றங்கள் வரும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம்.